ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் and welcome to our channel Icon. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்தன கடத்தல் வீரப்பனோட கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பேசு பொருளா ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் வெளியான ஒரு டாக்குமெண்ட்ரியும் சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா ஆகியிருக்கு. ஆமாங்க, அது நம்ம தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய கல்யாண டாக்குமெண்ட்ரி நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல். எப்பவுமே நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணறது இல்ல, why not now? இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சையோட தான் வெளியாச்சு. அந்த சர்ச்சை என்ன, அந்த சர்ச்சைக்கான பின்னணி என்ன, தப்பு யார் மேல, இந்த சர்ச்சைக்கு மத்தியில வெளியான அந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல், சர்ச்சையும் விமர்சனமும். இது சினிமா தராசு அண்ட் இந்த சேனல் ஐகான். திருமணம் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படி ஒரு நிகழ்வு நாம எல்லாரும் திரையில பார்த்து ரசிச்சு கொண்டாடின ஒரு மிகப்பெரிய நடிகைக்கு நடக்குதுன்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆர்வத்தையும் ஆசையையும் தான் இங்க நயன்தாரா காசாக்கி இருக்காங்க. 2 நாளா சில பேர் நயன்தாராவோட கல்யாண கேசட் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பா ஒரு கல்யாண கேசட் இல்ல. அதை முதல்ல இங்க நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சுமார் 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த டயானா மரியம் குரியன்கிற பெண் எப்படி நடிகை நயன்தாரா ஆனாங்க, அந்த நடிகை நயன்தாரா எப்படி ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா உயர்ந்தாங்க அப்படிங்கறத நயன்தாராவும் அவங்க அம்மாவும் அவங்க கூட பணிபுரிஞ்ச சினிமா பிரபலங்களும் சொல்ற மாதிரி படமாக்கி இருக்காங்க. Walked in as a thug and she stayed a thug, and that's what I like about her. I like the way where she has positioned herself. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் சிவன் வராரு. அப்புறம் தான் அவங்களோட காதல் வாழ்க்கை சொல்லப்படுது. இறுதியா பல முன்னணி பிரபலங்களோட முன்னணியில தடபுடலா நடந்த நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய திருமண நிகழ்வு காட்டப்படுது. இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாக போகிற 2 நாளைக்கு முன்னாடி நடிகை நயன்தாரா தரப்புல இருந்து ஒரு லெட்டர் அறிக்கை வருது. அதுல தன்னோட இந்த டாக்குமெண்ட்ரியில நம்ம தனுஷ் தயாரிச்ச நானும் ரவுடிதான் படத்தோட ஒரு 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணினதுக்கு அவரு 10 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்கிறாரு. அவர் எப்படி அதை கேட்கலாம்? தனுஷ் அப்பா அண்ணா தயவுல வந்தவர், அவருக்கு மற்ற யாரும் நல்லா இருந்தா பிடிக்காது, ஆச்சா போச்சான்னு சும்மா செம்மையா வளாசி இருந்தாங்க. அது சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. பலரும் நயன்தாராவுக்கு ஃபயரும் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில நடிகர் நடிகைகள் கூட அதை ரீட்வீட் பண்றது, ஷேர் பண்றதுன்னு இருந்தாங்க. இந்த நேரத்துல 2வது நாள் அந்த டாக்குமெண்ட்ரி OTTல ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி பலரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நானும் ரவுடிதான் படத்துக்கு தனுஷ் தான் தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அந்த படத்தோட மொத்த உரிமையும் தனுஷ்க்கு தான் சேரும். இவங்களோட கல்யாண நிகழ்வை 50 கோடி ரூபாய்க்கு விற்கும் போது தனுஷ் அவருக்கு சொந்தமான படத்தோட கிளிப்பை இவங்க யூஸ் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு தனுஷ்க்கு ஆதரவாகவும் பலர் பேசினாங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் உருவானதே தனுஷ் தயாரிச்ச படத்தோட ஷூட்டிங் அப்பதான் அப்படிங்கிறப்ப ஒரு மனிதாபிமான அடிப்படையில, ஒரு நல்ல நட்பின் அடிப்படையில தனுஷ் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கலாம்னு தோணினாலும் சட்டப்படி பார்த்தா நியாயம் அப்படிங்கிறது தனுஷ் பக்கம் தான் இருக்கு. தனுஷ் இவங்களுக்கு ஏன் பெர்மிஷன் கொடுக்கலன்னு ஆராயும் போதுதான் 2 விஷயம் காரணமா இருக்கலாமோன்னு தெரிய வருது. ஒன்னு, போடா போடி படத்துக்கு அப்புறம் பட வாய்ப்பு இல்லாம இருந்த டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல வந்த வை ராஜா வை படத்துக்கு போஸ்டர் டிசைன் பண்றாரு. அப்ப அவங்க மூலம் தனுஷுக்கு பழக்கமான விக்னேஷ் சிவன் வேலையில்லா பட்டதாரி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகிறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நிலையில விக்னேஷ் சிவனை கூப்பிட்டு உனக்கு நான் எதனா பண்ணணும்னு கேட்க, விக்னேஷ் சிவன் நான் 2 வருஷமா ஒரு கதையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன், நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படி தனுஷ் தயாரிச்ச படம் தான் நானும் ரவுடிதான். இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு நயன்தாராவை ஹீரோயினா போடலாம்னு சஜஸ்ட் பண்ணினதும் தனுஷ் தான். ஏன் அப்பாவும் போலீஸ் தான். ஏற்கனவே தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் இடையில நல்ல நட்பு இருந்துச்சு.
அதனாலதான் நடிகர் தனுஷ் தயாரிச்ச எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்க நயன்தாரா. இப்படி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க நான் தயாரிச்ச படத்துல நான் ரெஃபர் பண்ண என்னோட ஃப்ரெண்டையே லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஆதங்கம் தனுஷுக்கு விக்னேஷ் சிவன் மேல ஏற்பட்டுச்சு. அந்த ஆதங்கமே நயன்தாரா தனுஷ்க்கு இடையிலான இருந்த நட்புக்கு விரிசலா அமைஞ்சது. இந்த நிலையில இப்ப அவங்களோட கல்யாணத்தை குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு கொடுக்கறப்ப நான் ஏன் என் படம் ஆடியோ வீடியோக்களை யூஸ் பண்ண கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவர் பெர்மிஷன் கொடுக்க மறுத்திருக்கலாம். ஆனா அதையும் மீறி அவங்க அதை யூஸ் பண்ணப்ப கோபத்துல சட்ட ரீதியா 10 கோடி காம்பன்சேஷன் கேட்டிருக்கலாம். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணமா இன்னொரு விஷயமும் அரசல் புரசலா சொல்லப்படுது. அது என்னன்னா, தனுஷோட கம்பெனியோட மேனேஜரும் விக்னேஷ் சிவனும் நண்பர்கள். விக்னேஷ் சிவன் அந்த நண்பர் மூலமா தனுஷ் கிட்ட பெர்மிஷன் கேட்க முயற்சி பண்ணதாவும், தனுஷ் தரப்பிலிருந்து பதில் வர லேட்டாக விக்னேஷ் சிவன் இதுக்கு மேல காத்திருக்க முடியாது, நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த படத்தோட கிளிப்ஸை யூஸ் பண்ணதாவும், அப்புறமா விஷயம் தெரிஞ்சு கோபப்பட்ட தனுஷ் 10 கோடி காம்பன்சேஷன் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாருன்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டுத்துல எது உண்மைன்னு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் தனுஷ் இத பத்தி எந்த ஒரு பதில் அறிக்கையும் விடல, வாயும் திறக்கல. இவ்ளோ மோசமா நயன்தாரா தனுஷ பேசி அறிக்கை விட்டும் தனுஷ் அமைதியா இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, வெளியாகும் போதே சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு வந்த இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நடிகர் நடிகையோட வாழ்க்கை அப்படிங்கிறது கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்ச பொருள் மாதிரி. எல்லாருக்குமே பெரும்பாலும் அதுல என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். அந்த வகையில நயன்தாரா வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுசா என்ன சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. படத்தோட ஆரம்பத்துல திருப்பதியில கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அங்க கூட்டம் கூடிடும், சோ முடியாதுன்னு பேச்சு வருது. வருத்தப்பட்டு வெளியே வர நயன்தாரா அமைதியா உட்கார்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கஷ்டமா, நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தவதானேன்னு சொல்றாங்க. அதோட நயன்தாரா பிறந்து வளர்ந்தது, சினிமாக்குள்ள வந்தது, அவங்க சந்திச்ச அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. பேப்பர்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், எனக்கு அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இதுக்கு நடுவுல நயன்தாராவோட அம்மா தன்னோட பொண்ணை பத்தி எல்லா அம்மாக்கள் மாதிரியே பெருமையா பேசுறாங்க. அதோட அவங்க கூட வேலை பார்த்த ஒரு சில சினிமா பிரபலங்களும் நயன்தாரா இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. She was going through a very turbulent times of a relationship. I think I trusted people very easily. சரி, நயன்தாரா தன்னோட சினிமா கெரியர் பத்தி பேசுறப்போ தன்னோட கடந்த கால ரிலேஷன்ஷிப் பத்தி ஓப்பனா பேசுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. பட் அங்கேயும் ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த நபர்களோட பெயரை கூட அந்த டாக்குமெண்ட்ரியில எந்த இடத்துலயும் நயன்தாரா சொல்லக்கூட இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நம்பினேன், அந்த நம்பிக்கை உடஞ்சப்பதான் வெளியே வந்தேன். அதே மாதிரி ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் தான் நான் நடுவுல சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சதுக்கு காரணம். நான் சினிமாவை மொத்தமா விடணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் ஸ்ரீராமராஜ்யம் படத்தோட என் நடிப்பை நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாதப்பதான் நான் அவங்களுக்காக சினிமாவை விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுதுன்னு இந்த விஷயங்களை கொஞ்சம் ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. past relationships or I've never even addressed it. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் சிவன் வராரு. அதுக்கப்புறம் அவங்களோட காதல் கதையை ஒருத்தர் பேசினதோட தொடர்ச்சியா இன்னொருத்தவங்க பேசுற மாதிரி இன்டர்கட்ல காட்டினது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. That's when I noticed him. அதுக்கப்புறம் அவங்க ஷூட்லாம் ஃபினிஷ் ஆகி போனதுக்கு அப்புறமேட்டு ஐ மிஸ் பீயிங் ஆன் செட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தனுஷ் பெர்மிஷன் கொடுக்காததுனாலயோ என்னவோ நானும் ரவுடிதான் படத்தோட பாட்டா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும் ஏதும் இந்த ஆவண படத்துல யூஸ் பண்ணப்படல. இப்ப தனுஷ் ஏன் பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 10 கோடி கேட்டிருக்கிறது அந்த நானும் ரவுடிதான் படத்தோட 3 செகண்ட் பிஹைண்ட் தி சீன் காட்சிகளை தான். செட்ல இருக்கிற யாருக்குமே வந்து we were in a relationshipன்றதே வந்து லாஸ்ட் ஸ்கெடியூல் வரைக்கும் தெரியாது. ஆனா நயன்தாரா விக்னேஷ் சிவனோட காதலுக்கு லவ் ஆந்தமே நானும் ரவுடிதான் படத்துல வந்த அந்த கண்ணான கண்ணே பாட்டு தான். அது இந்த டாக்குமெண்ட்ரியில இல்லாதது கொஞ்சம் எதையோ மிஸ் பண்ண ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இந்த ஆவண படத்துல காமெடியன் இல்லாத குறைய தீர்த்து வச்சது டைரக்டர் நெல்சன் தான். அவரு விக்னேஷ் சிவனை பத்தி பேசின விதமும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இவன் ஒரு வாட்டி சாப்பிடறத பார்த்தாலே பிரேக்கப் ஆயிடும்ன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும்.
சரி, ஆரம்பத்துல இருந்தே ஏமாற்றமாவே இருக்கே, நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கிறது கல்யாணத்தை தானேன்னு பொறுத்திருந்து பார்த்தா அந்த கல்யாணத்திலையும் மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா எந்த கல்யாண காட்சிகளுக்காக நயன்தாராவோட தெரிஞ்ச கதையை மக்கள் பொறுத்திருந்து பார்த்தாங்களோ அந்த கல்யாண காட்சிகள் வெறும் 10 நிமிடங்கள் தான் இந்த படத்துல வருது. நான் அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனது கூட இல்லை என் லைஃப்ல. அப்படி ஒரு கல்யாணத்துல எனக்கு தான் அந்த கல்யாணம். இது மட்டும் இல்லாம நயன்தாரா ஒரு இடத்துல சொல்றாங்க, நான் படுற சந்தோஷத்தை பார்த்து மக்களும் சந்தோஷப்படணும்னு தான் இந்த டாக்குமெண்ட்ரின்னு. ஆனா அப்படி அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு படத்துல எந்த ஒரு விஷயமும் ஆடியன்ஸ்க்கு கனெக்டே ஆகல அப்படிங்கிறது தான் வருத்தம். Everyone to see a little bit of happiness when they see other people's happiness. கடைசியில இந்த டாக்குமெண்ட்ரிக்காகவா இவ்வளவு சர்ச்சை அப்படின்னு தோன்றது மட்டும் இல்லாம அந்த சர்ச்சையை நயன்தாரா தரப்பு கிளப்பி விட்டது இந்த டாக்குமெண்ட்ரியோட பப்ளிசிட்டிக்காகவோ அப்படின்னு ஒரு எண்ணமும் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு நடிகையா நயன்தாராவை ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.